வேலண்டைன் ஸ்பெஷல் கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், சோள மாவு 1/4 கப், முட்டை 2, பால் 1/2 கப், சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப், சர்க்கரை 1 கப், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். முதல்ல ஜாரில் 2 முட்டையை ஊற்றிக்கலாம். 3 நிமிஷம் நல்லா அடிச்சுட்டு வரணும். 3 நிமிஷம் அடிச்சிட்டேன். இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அளவு எல்லாமே எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் ஆட் பண்ணிட்டேன். இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பால் 1/2 கப் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணுறேன். முட்டை, சர்க்கரை, சன்ஃப்ளவர் ஆயில். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடணும். எப்பயுமே கேக் மிக்ஸ் பண்ணல ஒரே சைடில் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். மைதா மாவு ஆட் பண்ணிட்டேன். சோள மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரே சைட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கேக் பேன் எடுக்க போகிறேன். ஏற்கனவே நெய் தடவி அதில் கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதில் இந்த மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 தடவை இப்படி தட்டணுன்னா ஏர் இல்லாமல் ஒன்று போல் இதாகிடும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் ஹீட் ஆகணும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஒரு வளையம் வச்சுருக்கேன். வளையம் இல்லாதவங்க ஒரு தட்டை பின்னாடி கவுத்தி போட்டுடலாம். குக்கரை கவுத்தி போட்டு அதுக்கு மேலே அந்த கேக் பேனை வச்சிடலாம். வச்சுட்டு ஏரே போகாத அளவுக்கு ஒரு மூடி வச்சு நல்லா மூடிடணும். அடுப்பை சிம் பண்ணிடணும். அதாவது ஆஃப் பண்ணுற கண்டிஷனுக்கு முந்தின ஸ்டேஜில் வைக்கணும். 40 மினிட்ஸ் வேகணும். இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. இப்போ வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே கேக்கை பேன்லேருந்து அழகாக கத்தி வச்சு எடுத்து வெட்டி எடுத்துடலாம். சுவையான வேலண்டைன்ஸ் கேக் ரெடி.